காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் விவகாரத்தில் மத்திய அரசு துரோகம் செய்துவிட்டதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ரயில் மறியலில் ஈடுபட்ட அவருடன் செய்தியாளர் ரமேஷ் மேற்கொண்ட கலந்துரையாடலை பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி சார்பாக அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையிலே வெஸ்ட் கோஸ்ட் ரயிலை மறித்து மறியல் போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. இது குறித்து பேசுவதற்கு அவர் நம்மிடம் இருக்க அவரிடம் பேசலாம். இந்த ரயில் மறியல் போராட்டத்துடைய கோரிக்கை என்ன சார்? பிரதான கோரிக்கை ஒரே கோரிக்கை தான், மேலாண்மை வாரியம் அமைக்கணும்ட்டு. அது விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு 17, 18 2 நாளும் ஒரு அனைத்து கட்சி போராட்டத்தை வச்சிருந்தது. இப்ப தொடர்வண்டி மறியல் போராட்டத்தை அதற்கு ஆதரவு அளித்து தான் நாங்கள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் தொடர்வண்டியை மறிச்சிட்டு எங்க உணர்வை வெளிப்படுத்துறோம். இது ஒரே கோரிக்கை தான். உச்சநீதிமன்றம் சொன்னதுபடி, அறிவுறுத்தியபடி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும். அதுல கர்நாடகாவில் இருக்கிற தேர்தலுக்காக, அரசியல் வெற்றிக்காக தமிழ் மக்களை வஞ்சிக்க கூடாதுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. நேற்று கூட எக்ஸ்பர்ட் கமிட்டியோட அறிக்கை விட்டுருக்காங்க. அதுல கர்நாடக அரசு சாதகமா இருக்குன்னு சொல்லி சில தலைவர்கள் சொல்றாங்க. நீங்க அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி அறிக்கை எப்படி பாக்குறீங்க? அதுதான் இப்ப நமக்கு 160 டிஎம்சி தண்ணி தேவைப்படுது. அது குடிக்க 22, வேளாண்மைக்கு 133 டிஎம்சின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அறிக்கையில அது கர்நாடகால தான் விவசாய தற்கொலை செய்து கொண்டார்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்ப தமிழ்நாட்டிலேயே வேளாண் பெருங்குடி மக்கள் பெரிய அளவுல உயிர் நீத்திருக்கிறாங்க, தற்கொலை செய்திருக்கிறாங்க. அதுவும் ஒரு விவசாயி பயிர் வாடி போச்சுன்னு வரப்பிலே நின்ன மரத்திலே தூக்கில் தொங்கி இருக்கிறாரு. பயிர் வாடி போச்சு, தண்ணி இல்லாமன்னு சொல்லி வீட்டுல போய் பால் டால் எடுத்து குடிச்சிட்டு இறந்தது. இப்படி நிறைய தற்கொலைகள் நிகழ்ந்திருக்குது. அது அதுல குறிப்பிடல. அப்ப பாதிப்பு அதிகமா கர்நாடகா இருக்கிறது போல காட்ட முயற்சிக்குதாங்கிறது ஒரு சந்தேகம் எழுது. அதனால அந்த குழுவின் பரிந்துரையில ஒரு முழு நிறைவு நமக்கு வரல. 2 வேறு கருத்துக்கள் இருக்குது. ஆளும் அரசு பாத்தீங்கன்னா சட்ட ரீதியான போராட்டம் சொல்றாங்க. தமிழகத்தில் பெரும்பாலான கட்சி அனைத்து கட்சி கூட்டம் அது போன்ற சிறப்பு ரீதியான போராட்டம். சட்டம் சொல்லுது மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு, அரசு செய்யலையே. அப்ப அரசியல் ரீதியான போராட்டங்களும் அழுத்தங்களும் அவசியப்படுது இல்ல. சட்ட ரீதியான போராட்டத்தை முன்னெடுத்தீங்க, மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு உச்சநீதிமன்றம் வலியுறுத்துது. அது ஆளுகிற அரசு ஏற்கலைன்னா அப்புறம் வேற என்ன வழி இருக்குது? தொடர்ந்து வாரியம் அமைக்காவிட்டால் உங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் எந்த அளவுக்கு? போராட்டம் இப்ப மத்திய அரசு அலுவலகங்களை முற்றுகையிடுவோம். போராட்டம் எங்க எதிர்ப்புணர்வை தொடர்ச்சியா வெளிப்படுத்திக் கொண்டே இருப்போம். ஏன்னா எங்களுக்கு இறுதி இலக்கு மேலாண்மை வாரியம் அமைக்கிற வரை நாங்க தொடர்ச்சியா போராடணும். வேற வழி இல்லை. அதை தொடர்ந்து முன்னெடுப்போம்.